இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து புல்பேக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஈஸியாக புல்பேக்கை ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து புல்பேக் கொடுத்தே போகும். இப்படி புல்பேக் கொடுத்து போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதை ஒரு ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு, நிறைய பேர் இதை ஒரு ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இது ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுமே செல் ஆர்டர் எடுப்பாங்க. இங்கே செல் ஆர்டர் போட்டுருவாங்க. ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணும்? ப்ரைஸ் இங்கேருந்து நேராக போய் அவங்கள்ட்ட ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டிடியூஷன்லாம் உங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பை ஆர்டர் போட்டு மேலே மார்க்கெட்டை வந்து மேலே ஏற்றிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் எங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்து இந்த டோட்டலாக ஒரு 5 பிளேஸ்லேருந்து மார்க்கெட் மூவ் ஆகும். அந்த 5 பிளேஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி செட்டப் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் பிரேக் பண்ணும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இங்கே செல் ஆக போதுன்னு ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பைக்கான செட்டப் பார்ப்போம். இங்கே இந்த பிரேக் ஆகிற இடத்த தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் தூண்டுதல்னு அர்த்தம். இப்போ எப்படின்னா, இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, இப்போ மார்க்கெட் வந்து இது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, இப்போ மார்க்கெட் வந்து புல்பேக் கொடுத்து போகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோ தான் இன்டியூஸ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோ இது. இந்த லோவை ப்ரைஸ் பிரேக் பண்ணினாலே அதை வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லோவை ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் பண்ணிட்டு போகணும். பிரேக் பண்ணிட்டா இதை வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 பிளேஸ்லேருந்து மார்க்கெட் மூவ் ஆகும் மோஸ்ட்லி. அந்த 5 பிளேஸ்லேருந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இப்போ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ ரீசெண்டாக இருக்கிற புல்பேக் எதுனா இது. இந்த புல்பேக்கோட லோ தான் இப்போ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். இது இன்வெஸ்ட்மெண்ட், இதை பிரேக் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். பார்ப்போம். இப்போ அடுத்த ஒரு புல்பேக் ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ கரண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோனா இது தான். இப்போ இதை பிரேக் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டான். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து தான் அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுவான். இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தான், ஸ்ட்ரக்சரை உடைச்சான். இப்போ கரண்டாக இருக்கிற ரீசன்ட் புல்பேக்னா இதுதான். இந்த லோவை எடுத்தான்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ அடுத்ததாக ஒரு புல்பேக்கை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போதைக்கு கரண்டாக இருக்கிறதுனா இது தான். இந்த லோவை உடைச்சானா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அடுத்ததாக ஒரு புல்பேக்கை ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ இந்த லோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். இந்த புல்பேக் கொடுத்துட்டு அடுத்து இந்த ஒரு புல்பேக் கொடுத்தது தான் இங்கே. இப்போ கரண்டாக இருக்கிறது வந்து இது தான். இப்போ இதோட லோவை எடுத்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாங்க. இந்த லோ எடுக்காமல் அடுத்ததாக ஒரு புல்பேக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த புல்பேக்கோட லோ தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கரண்டாக இருக்கிற புல்பேக்னா இது. இதோட லோ தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு புல்பேக்கோட லோ மார்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். இப்போ கரண்டாக இருக்கிற புல்பேக்கோட லோவை எடுத்துட்டானா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். அங்கே வந்து நம்ம பை செட்டப் பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செட்டப் பார்த்து ப்ரைஸ் வந்து ஹைக்க போவான்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்.
இதை உடச்சிட்டான். அடுத்து இப்போ கரண்டாக இருக்கிற புல் பேக்கோட லோ எதுன்னா இதுதான். ஏன்னா ப்ரைஸ் வந்து நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலோட லோவை எடுத்துட்டு மேலே போயிருக்கான். இது ஒரு வேலையான புல் பேக். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுக்குள்ளே இந்த ரெட் கேண்டில் இன்சைட் பாராக வந்துட்டு அடுத்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே இந்த கேண்டிலோட கரண்ட் கேண்டிலோட லோவை எடுத்துகிட்டு தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த மேலே போய் பிரேக் பண்ணியிருக்கேன் இந்த கேண்டில். இப்போ இது வந்து ஒரு வேலையான புல் பேக்கு. அதனால் இதுக்கு கீழே இந்த லோ தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆகும். அடுத்து இந்த கேண்டிலோட இங்கே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு தான் கீழே வந்தது. அதனால் இது வந்து புல் பேக் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாது. இது லோ டைம் ஃப்ரேம் மாற்றி தான் நீங்கள் வந்து இது புல் பேக்காக இல்லையா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக புல் பேக்காக இருந்தால் அந்த புல் பேக்கோட லோவை மார்க் பண்ணிவிட்டு அதை இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இது வந்து இப்போதைக்கு புல் பேக் கிடையாது, இதுதான் புல் பேக்கு. இப்போ புல் பேக் மாறிடுச்சு, இங்கே மாறிட்டு இப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்து டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான், பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டான். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கை பற்றி பார்ப்போம். இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து புல்லிஷுக்கு பார்த்தோம். பியரிஷுக்குமே இதே மாதிரி தான் வரும். பியரிஷுக்குமே இப்படி தான் வரும். ரீசெண்டாக இருக்கிற புல் பேக்கோட ஹை தான் இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த ஹையை எடுத்துகிட்டு தான் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி மார்க்கெட் போவான். இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவான். இப்போ அடுத்த வீடியோவில் நாம் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.